வணக்கம் மக்களே. பிரியாணிக்கு கத்திரிக்காய் இல்லாத சாப்பிட முடியாதுங்க. பாய் வீட்டு கத்திரிக்காய் தொக்கு செய்யலாம் வாங்க. ஒரு கப்பு வேர்க்கடலை, அரை கப்பு வெள்ளை எள்ளோ கருப்பு எள்ளோ எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து ஆற விட்ருங்க. நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றுங்க. கடுகு மிளகு சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. நான் 1.5 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் தொக்கு செய்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பிரியாணி என்னாவே கத்திரிக்காய் தொக்கு தான். ரைத்தாவும் சொல்லுவாங்க, கத்திரிக்காய் தொக்கு, கத்திரிக்காய் சாப்ஸு, ஏதோ ஒன்று சொல்லிக்கினே இருப்பாங்க ஒரு பேர். தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 1.5 கிலோ அளவுக்கு தாங்க இது செய்கிறேன். கத்திரிக்காய் போட்டு இது மாதிரி முழுசாக போடுங்க. அப்பயே கத்திரிக்காய் வெந்து வந்துடும் சூப்பராக. இந்த உஜாலா கத்திரிக்காய் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலரி விட்டுக்கினே இருங்க, அடி பிடிக்கும். புளி 50 கிராம் புளி எடுத்துக்கணுங்க. நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சிக்கினேன். அந்த புளியில் ஊறட்டும், நல்லா வெந்து வரட்டும். அந்த புளியில் ஊறினா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கத்திரிக்காய் வெந்துச்சு. இப்போ வேர்க்கடலை எள் அரைச்சின்னு வந்தது ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க கத்திரிக்காய் தொக்கு. சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2 கலர் தாங்க. ஒரே கொதி வந்ததை இறக்கி கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இறக்கி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொக்கா வேணுமானாலும் தொக்கா வச்சுக்கலாம். கொஞ்சம் கிரேவியாக வேணுமானாலும் கிரேவியாக இறக்கலாங்க. நான் தொக்கா தான் செஞ்சேன்.